நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன்? என் சம்பளத்தை தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார். என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார். அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும். நான் சொல்லிட்டோம்மா, இன்றைக்கி பெரியவங்க இருக்காங்க, அவங்க இதில் சொல்லட்டுமா? எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா? லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா? இன்றைக்கி 50-60 கோடி சம்பளம் வாங்குற டைரக்டரும் கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை மரம் படத்தில் வந்து பிரஜன் ஹீரோ. அவர் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி வினீஷ் சார் டைரக்ஷன் பண்ணார். அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணோம். நாங்கள் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணோம். 1000 ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னாரு. சரி ஓகேங்க அப்படின்னு ரொம்ப வருஷம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் கான்டாக்ட் இல்லாமல் இருந்தது. ஒரு 5-6 வருஷத்தை விட்டு ஒரு ஃபோன் வந்தது. அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேர் கூட கேட்காம வினீஷ் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டார். ஏன்னா நான் பழசை மறக்க மாட்டேன். நமக்கு 1 ரூபா 2 ரூபா கொடுத்துருங்க, நான் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன். பேசி வாங்க சார் நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு 5 நிமிஷம் தான் லைன் சொன்னார். அவரோட பிரச்சனையும் சொன்னார். ஓகே படம் பண்ணலாம் சார், நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. பண்ண படம் தான் இந்த படம். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேடம் உங்களுக்கும், அப்புறம் அறிவு பாலா, சாந்தி அக்கா, நிறைய பேர் இருக்காங்க. மது அம்பட் சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வயசு ஆகலைங்க இன்னும். எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க, டைரக்ட் பண்ண போகிறாரு. சொல்லிட்டேன் சார், சாரி சார் உங்களுக்கு தெரியாமல். ஒரு சரியான கதை சொல்லியிருக்காரு, சூப்பர் கதை சொல்லியிருக்காரு. அந்த படம் சீக்கிரம் நானும் சாரும் கண்டிப்பாக பண்ணுவோம். தனஞ்சயன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தானு சாரும் தனஞ்சயன் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் சொன்ன மாதிரி, சார் நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன்? என் சம்பளத்தை தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார். என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார். அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் சம்பளம் கம் பண்ணுறோம் சார். நீங்களே அனுப்புங்க சார், யார் ஒன்றாலும் அனுப்புங்க, நல்ல கதை கேட்டு அனுப்புங்க. சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும். அதான் உண்மை. இப்போ நம்ம வந்து நேற்று முந்தின நாள் வரல, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுகிறாங்க. என் அசிஸ்டண்ட்டு என்கிட்ட ஒரு 3-4 வருஷமாக ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போகிறேன்னு சொன்னான். ரொம்ப நல்ல விஷயம், போய் பண்ணுற போட அப்படின்னா. ஆனால் அதில் 2 நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா, நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்குண்ணா அப்படின்னா. சரி ஓகேடா, நான் எவ்வளோ பேருக்கு போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லி பண்ணேன். அந்த படத்துக்கு தான் நான் 7 லட்சம் கேட்டேன், 8 லட்சம் கேட்டேன்னாங்க. இது என் படம், நான் தான் வரணும், இல்லைன்னா தப்பு, நீங்களே நான் தப்பாக எழுதுங்க, இது என்னோட படம். எனக்கு அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டோம். நான் சொல்லிட்டோம்மா, இன்றைக்கி பெரியவங்க இருக்காங்க, அவங்க இதில் சொல்லட்டுமா? எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா? லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா? உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்கள், நான் எடுத்து கொடுத்துட்றேன். ஏன் சார் உங்கள் லிஸ்ட் இருக்காண்ணா? என்ன கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுக்குறோம். அப்படி பேசாதீங்க. நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி 50-60 கோடி சம்பளம் வாங்குகிற டைரக்டரும் கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிங்க, சரிங்களா? இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் ஜாஸ்தி பேசலை, எமோஷன் ஆகலை, அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம். பேசுகிறவங்க பேசட்டும், கடவுள் பார்த்துக்குவோம், அவ்வளோதான். நான் எதுவும் பேசலைங்க. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. எனக்கு 6:30க்கு ஃப்ளைட்டு. நான் பெங்களூர் போகணும். அதனால தான் நான் 4:30 மணிக்கு போனேன்னு தான் ஒரு 1/2 அன் ஹவர் எக்ஸ்ட்ரா இருக்கேன். ரொம்ப நன்றிங்க, எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.